அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய சீமான். பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கோபத்தில் அவர்களை அடிக்க பாய்ந்த சீமான். கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாத மனிதர். இவரெல்லாம் ஒரு கட்சியின் தலைவரா? இப்படிப்பட்டவரா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும்? அப்படி இப்படின்னு நேற்று மாலையில இருந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கொள்கை குன்றுகளான அணில் குஞ்சுகளும் திமுகவை சேர்ந்த இணைய ஹைனாக்களும் கொத்தடிமைகளும் அண்ணன் சீமானை பற்றி பல அவதூறு கருத்துக்களை பேசுறதையும் பதிவிடுறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையாகவே நேற்று மாலை அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு, யாரால பிரச்சனை ஏற்பட்டுச்சு, யார் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தினா, அந்த பிரச்சனையை ஏற்படுத்தின நபரை யாரு அனுப்பி வச்சா அப்படிங்கறதையெல்லாம் இந்த காணொளியில தகுந்த வீடியோ ஆதாரத்தோட விரிவா பார்க்க போறோம். பார்க்கலாமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நேற்று மாலை செஞ்சியில செஞ்சிக்கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேச தொடங்கிய போது ஒரு பத்திரிகையாளரால சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இது அண்ணன் சீமானோட பேச்சுக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்முடைய கட்சி உறவுகளும் அந்த சலசலப்பை அடக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த பத்திரிகையாளரை அடக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல தொடர்ந்து பேசி கொண்டிருந்த அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு மேல அவரால் பேச முடியல. அவரும் பொறுமை இழந்து ஆத்திரப்பட்டு மேடையை விட்டு வேகமா இறங்கி வந்து அந்த பத்திரிகையாளரை நோக்கி போனாரு. ஆனா உடனே நம்முடைய கட்சி உறவுகள் அண்ணன் சீமான் அவர்களை தடுத்து மறுபடியும் அவரை மேடைக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்ப இத புடிச்சுக்கிட்டு தான் இங்க பாத்தீங்களா, பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சீமானால பதிலே சொல்ல முடியல. அந்த ஆத்திரத்துலதான் அவரு மேடையை விட்டு இவ்வளவு வேகமா இறங்கி வந்து அந்த பத்திரிகையாளரை அடிக்க போயிட்டாரு. இப்படி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பொறுமையே இல்லாம நடந்துக்கிற இவரெல்லாம் ஒரு தலைவரா? இவரெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்க முடியுமா? இப்படிப்பட்டவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரணுமா? அப்படி இப்படின்னு பல்லு போன வயசான பாட்டி வெத்தலை பாக்க மெல்ற கதையா ஆள் ஆளுக்கு அவன் வாயில வந்த கதைய அடிச்சு விட்டுறானுங்க. இப்ப இந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தற்குறி அணில்கள் கிட்டையும் கொத்தடிமைகள் கிட்டையும் நாம சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, இப்ப இவனுங்க என்ன சொல்றானுங்க, கூட்டத்துல ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டாரு. அதுக்கு அண்ணன் சீமானால பதில் சொல்ல முடியல. அந்த ஆத்திரத்துலதான் மேடையை விட்டு வேகமா இறங்கி வந்து அந்த பத்திரிகையாளரை அடிக்க போனாரு அப்படிங்கிறானுங்க. இதுல மாற்று கருத்து இல்லையே. இதைத்தானே மாத்தி மாத்தி போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஓகே, இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அட நொன்னைகளா, ஏதாச்சும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு தலைவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்கிட்டு கேள்வி கேட்பானா? அது அறமா? பத்திரிகை தர்மமா? ஒரு பத்திரிகையாளர் எங்க எப்ப எந்த நேரத்துல கேள்வி கேட்கணும் அப்படின்னு சில வரைமுறைகள் இருக்கு. அதன்படிதான் கேள்வி கேட்கணும். ஒரு கட்சி தலைவர் மேடை ஏறி பேச தொடங்கும் போது இந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாரா, அதுக்கு நாங்க பதில் சொல்லணுமா? எந்த ஒரு நியாயம் இது? இதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போதோ, அண்ணன் திருமாவளவன் ஒரு கூட்டத்துல பேசும்போதோ, இல்லைன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போதோ, இல்ல மற்ற எந்த ஒரு கட்சி தலைவர்களோ மேடையில் பேசி கொண்டிருக்கும் போது ஏதாச்சும் ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு கேள்வி கேட்டா உடனே இந்த தலைவர்கள் எல்லாரும் பேசுறத நிறுத்திட்டு பத்திரிகையாளரோட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? இல்லல்ல. அப்ப மற்ற கட்சி கூட்டங்களில் மற்ற தலைவர்களிடத்தில் நடக்காத இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அண்ணன் சீமான் கிட்ட மட்டும் எப்படி நடக்குது? சீமான் அப்படின்னா மட்டும் இலக்காரமா தெரியுதா? ரெண்டாவது, அண்ணன் சீமான் வந்து பத்திரிகையாளரோட கேள்விக்கு பயந்துட்டாரு, அவரால் பதில் சொல்ல முடியல. அட பாவிகளா, எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார். இந்த கூட்டம் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத பத்திரிகையாளர்கள் கிட்ட விளக்கி சொல்லுவார். அத்தோட நிக்காம அன்றைய தேதியில் நடைபெற்ற முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தவிர்க்காம பதில் சொல்லுவார். ஒரு கட்டத்துக்கு மேல பத்திரிகையாளர்கள் கிட்டயே கேள்வி இருக்காது, அண்ணன் சீமானே கேட்பாரு, வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா, வேற யாருக்காச்சும் இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்பாரு. ஒருவேளை யாருக்கிட்டையுமே எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா இவரே சில கருத்துக்களை சொல்லி நன்றி வணக்கம் சந்தோஷம் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. அப்படிப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையா? இதையெல்லாம் யார் சொல்றது பாருங்களேன். ஏண்டா அணில் குஞ்சுகளா,
உங்க தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சுரா. 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல இது வரைக்கும் எத்தனை தடவை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருப்பாரு? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி நேரலையில அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் விஜய் அவர்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. துண்டு சீட்டுல, மன்னிக்கணும், இவர் A4 ஷீட் இல்ல, A4 ஷீட்ல எழுதி வைக்காம விஜய் அவர்களால பதில் சொல்ல முடியுமா? அதற்கான தெம்பு, திராணி, அறிவு ஏதாச்சும் விஜய்க்கு இருக்கா? அவருடைய கொள்கையை பத்தி கேட்டாவாச்சும் அதற்குண்டான பதிலையாச்சும் சொல்லுவாரா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கொள்கை புரிதலோ தத்துவ தெளிவோ விஜய் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. அடுத்ததா இந்த கொத்தடிமைகளை எடுத்துக்கிட்டா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 முதலமைச்சர் ஆனாரு. 4.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவரு முறைப்படியான எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாத ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி பார்த்திருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவராவே கூப்பிட்டு வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவாரு. முன்கூட்டியே இந்தந்த கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விகளை கொடுத்துருவாங்க. அந்த கேள்விகளையும் வரிசைப்படி தான் கேட்கணும். வரிசை மாத்தி எல்லாம் கேட்கக்கூடாது. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பத்திரிகையாளர் 1வது கேள்வியை கேட்கறதுக்கு பதிலா 5வது கேள்வியை கேட்டுட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் திணறிடுவாரு. ஐயோ, எவன்டா அவன் கேள்வியோட ஆர்டரை மாத்தி கேட்டது அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் எந்த கேள்விக்கு எந்த பதில் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவார். இந்த லட்சணத்துல இருக்கிற தலைவர்களை வச்சுக்கிட்டு இவனுங்க அண்ணன் சீமான் அவர்களை குறை சொல்றானுங்க. ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். நான் மறுபடியும் கேட்கிறேன், ஏதாச்சும் ஒரு தலைவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் குறுக்கிட்டு கேள்வி கேட்கலாமா? அது நியாயமா? சரியா? அதுக்கு பேரு கேள்வி கிடையாது, பத்திரிகையாளர் தனம் கூட கிடையாது. அதுக்கு பேரு அகம்பாவம், ஆணவம், திமிருத்தனம், பொறுக்கித்தனம். இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கித்தனத்தை செய்த பத்திரிகையாளருக்குத்தான் இந்த தாவேகா அணில் குஞ்சுகளும் திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகளும் விழுந்து விழுந்து ஆதரவு கொடுக்கிறானுங்க. சரி, ஓகே, நேற்றைக்கு உண்மையாகவே அங்க என்னதாங்க நடந்துச்சு அதை பத்தி இப்ப பார்க்கலாமா? நேற்றைய கூட்டத்துல யாரு பிரச்சனை பண்ணது அப்படின்னு பார்த்தா சன் நியூஸை சேர்ந்த பத்திரிகையாளர். யார் அந்த பத்திரிகையாளரை அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? யாரா இருக்கும்? எஸ், அவரே தான். தட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி வன்மகுடோன் பவுடர் மூஞ்சி குணசேகரன் தான் இந்த பத்திரிகையாளரை அனுப்பி வச்சு திட்டமிட்டு இவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறாரு. பெரும்பாட்டன் கோனேரிக்கொன் கோட்டையை. சரிங்க, அந்த சன் நியூஸ் பத்திரிகையாளருக்கு அப்படி என்னதான் வேணுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மேடை ஏறி ஒளிவாங்கி முன்னாடி பேசும்போது அதுக்கு நேர் கீழே கேமராவை வச்சு படம் முடிக்கணுமா? இது எப்படிங்க சரியா இருக்கும்? நாம் தமிழர் கட்சியோட எல்லா கூட்டத்திலையும் பத்திரிகையாளர்களுக்குன்னு, செய்தியாளர்களுக்குன்னு, யூடியூபர்களுக்குன்னு தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வச்சுதான் நீங்க அந்த கூட்டத்தை படம் பிடிக்கணும். ஆனா இந்த சன் நியூஸ் பத்திரிகையாளருக்கு மட்டும் ஸ்பெஷலா அண்ணன் சீமான் அவர்கள் ஒளிவாங்கி முன்னாடி பேசும்போது அதுக்கு நேர் கீழே கேமராவை வச்சு படம் பிடிக்கணுமா? இதை கேட்டுதான் என்ன அந்த கூட்டத்துக்குள்ள அனுமதியுங்க அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணாரு அந்த நபர். அவர்கிட்ட நம்முடைய உறவுகள் போய், இல்லைங்க, கூட்டம் தொடங்கிருச்சு, அண்ணன் பேச ஆரம்பிச்சுட்டாரு, நீங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முடியாது, நான் இந்த இடத்துல வச்சுதான் படம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சத்தம் தாங்க முடியாம அண்ணன் சீமான் அவர்களால தொடர்ந்து பேச முடியல. அந்த கோபத்துலதான் அவரு மேடையை விட்டு அவ்வளவு வேகமா இறங்கி வந்து, உனக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்க வந்தாரு. இத புடிச்சுக்கிட்டு தான் இவ்வளவு உருட்டுறானுங்க, இவ்வளவு கதையா கட்டி விடுறானுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, யாரு மேல தப்பு இருக்கு? நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல பத்திரிகையாளர்களுக்குன்னு தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் இந்த சன் நியூஸ் பத்திரிகையாளருக்கும் பவுடர் மூஞ்சி குணசேகரனுக்கும் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் நேற்றைக்கு இந்த சர்ச்சையை செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. டைவர்ஷனா? எதுக்காக? எதுல இருந்து? இன்றைக்கு மதுரை மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராட போறாங்க. மதுரை மாநகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா மாநகராட்சி நகராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்களும் ஊதிய உயர்வும் பணி நிரந்தரமும் கேட்டு போராட போவதாக தகவல்கள் வந்திருக்கு. அப்ப அவங்க போராட ஆரம்பிச்சுட்டா அது ஆளும் திமுக அரசுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த போராட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காத சன் நியூஸ், கலைஞர்,
நியூஸ் 18 தமிழ், நியூஸ் 7, புதிய தலைமுறை, தந்தி டிவி மாதிரியான திமுகவின் அல்லக்கை ஊடகங்களுக்கும் மேலும் மேலும் டேமேஜை ஏற்படுத்தும், கெட்ட பேரை ஏற்படுத்தும். அதனால எப்படியாச்சும் 2 நாள் இந்த விஷயத்த மக்களோட கவனத்துக்கு போகாம டைவர்ட் பண்ணிட்டா அதுக்குள்ள இந்த போராட்டக்காரர்களை பேசி பைசல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 13 நாட்களாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் பணி நிரந்தரத்திற்காகவும் வெயில் மழைன்னு பார்க்காம சென்னையை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவங்கள ஏன்னு கேட்கறதுக்கு கூட முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸா கூலி படம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த போராட்டத்தை காவல்துறையை வச்சு அராஜகமான முறையில அடக்கி ஒடுக்குனாங்க. இதனாலேயே இந்த திமுக அரசுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இவங்களுடைய போராட்டத்தை பற்றி பேசாத ஊடகங்களுக்கும் செம்ம டேமேஜ். இப்ப மறுபடியும் மதுரையை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட போறாங்க, அவங்களை தொடர்ந்து மற்ற தூய்மை பணியாளர்களும் போராட போறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். அப்ப அதுல இருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க. அண்ணன் சீமானோட கூட்டத்துக்கு போய் ஏதாச்சும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினா அதை வச்சுக்கிட்டு 2 நாள் டிபேட் நடத்தலாம், அதை வச்சுக்கிட்டு 2 நாள் யூடியூப்ல வாய்க்கு வந்ததையெல்லாம் ஒளறி கொட்டலாம் பாருங்க. அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட சில்லறத்தனமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. வர வர செய்தி ஊடகங்கள் எப்படி ஆகிக்கிட்டு வருது பாருங்க. முன்னையெல்லாம் என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அதை மட்டும் செய்தியா மாத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் இவங்களோட டிஆர்பி ரேட்டிங்க ஏத்திக்கிறதுக்காகவும் மக்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்காகவும் திட்டமிட்டு இவங்களே பல இடங்களுக்கு போய் சர்ச்சையை ஏற்படுத்துறாங்க. இப்படியெல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்துற பத்திரிகையாளர்களுக்கு ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனமும் இன்சென்டிவ் கொடுக்குதான். நல்லா இருக்கு ஊடகாரம், இப்படியே பண்ணுங்க. சரி, இப்ப இதுல அணில்களுக்கு என்ன காண்டு அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கோவப்பட்டு மேடை விட்டு இறங்கி போனதுனால அவனுங்களுக்கு எந்த ஒரு காண்டும் கிடையாது. நேற்றைக்கு அந்த கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் அணிலையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் வச்சு பிதுக்கிட்டாரு. ஒரே நிமிஷம் வீடியோல மொத்த அணில்களையும் செதற விட்டுட்டாரு. ஒண்ணும் இல்ல, இப்போ ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, உன் கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படின்னு கத்துறான். டேய் அப்படி கத்தாதரா, எனக்கு தலைவிதின்னு கேக்குது. சரி ஓகே, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா டிவிக்கே அப்படின்னு கேக்குறான். ஏண்டா டிவிக்கவா இத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னு கேட்டு நல்லா மொக்க பண்ணிட்டாரு. இதனால காண்டானவனுங்க எதை பிடிச்சிடா அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த ஒரு விஷயத்த தூக்கிட்டு சுத்துறானுங்க. மத்தபடி இதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நாய் வாயில கிடைச்ச தேங்காய் மாதிரி இதை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மத்தபடி இதனால எந்த பயனும் கிடையாது. கடைசியா ஒண்ணு மட்டும் கேட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நாம எப்பெல்லாம் தாவேகாவை நோக்கி கேள்வியை கேட்கிறோமோ அப்பெல்லாம் அதுக்கு அறிவுபூர்வமா எந்த பதிலையும் அவனுங்க சொல்லவே மாட்டானுங்க. நல்லா கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இப்ப கூட அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கேட்கிறாரு, ஏன்டா உன் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா கொள்கையை சொல்லு, அதை விட்டுட்டு தளபதி தளபதி டிவிக்கே அப்படின்னு கத்துற. என்னைக்காச்சும் உன் கொள்கை என்ன, உன் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா இதான் என் கொள்கை அப்படின்னு பேசுன ஏதாச்சும் ஒரு அணில நீங்க பார்த்திருப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதானே பேசுறதுக்கு. அவங்களோட தலைவர் விஜய்க்கு கொள்கைன்னா என்ன, கோட்பாடுனா என்ன, தத்துவம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு எதுவுமே தெரியாது. அவருக்கே தெரியாது அப்படிங்கிற போது இந்த ரசிக குஞ்சுகளுக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆக இதுங்க இப்படிதான் வன்மத்தையும் அவதூறையும் அள்ளி தெளிக்கும், வாரி பரப்பும். அதை பத்தி எல்லாம் நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டே அணில்களா, உங்களுக்கு உண்மையாகவே தெம்பு திராணி வக்கு வகதொகை ஏதாச்சும் இருந்தா வாங்க கொள்கை ரீதியா பேசி பார்க்கலாம். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் 5 பைசாவுக்கு பேராத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை அசிங்கப்படுத்திடலாம், வீழ்த்திடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப தப்பு கணக்கா போய் முடிஞ்சிடும். சரியா? என்ன இருந்தாலும் நீங்க எங்களுடைய உறவுகள் தான். கொஞ்சம் அறிவுபூர்வமா அரசியல் செய்ய கத்துக்கோங்க. விளங்குதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.